2 வகைகளாக பிரிக்கிறது. 1. உயர்ந்த உணர்ச்சிகள் எலிவேட்டட் இமோஷன்ஸ். இவை அதிக ஆற்றல் மற்றும் வேகமான அதிர்வெண் கொண்டவை. இந்த உணர்ச்சிகள் நேர்மறையான மற்றும் இலேசான மனநிலையை உருவாக்குகின்றன. பேரின்பம் பிளிஸ், சுதந்திரம் ஃப்ரீடம், அன்பு லவ் மகிழ்ச்சி, ஜாய் பாராட்டு, அப்ரீஷியேஷன் நன்றி கிராட்டிடியூட். விருப்பம் வில் சக்தி பவர். 2. உயிர் வாழும் உணர்ச்சிகள் சர்வைவல் இமோஷன்ஸ். இவை குறைந்த ஆற்றல் மற்றும் மெதுவான அதிர்வெண் கொண்டவை. இவை அதிக அடர்த்தியானவையாகவும் நம்மை கீழ்நிலையில் வைத்திருக்கக்கூடியவையாகவும் கருதப்படுகின்றன. கட்டுப்பாடு ஓர் கண்ட்ரோல். கோபம் ஆங்கர், பயம் ஃபியர், குற்ற உணர்ச்சி கில்ட், அவமானம் ஷேம், துன்பம் சஃபரிங், பாதிக்கப்பட்டதாக உணர்தல் விக்டிமைசேஷன், வலி பெயின், காமம் லஸ்ட். படத்தின் கீழே உள்ள பத்திகள் இந்த அளவுகோலின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. உணர்ச்சிகள் என்பவை ஆற்றல். நமது ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மற்றும் அதிர்வெண் கொண்டது. இந்த ஆற்றல் மூலம் நாம் தொடர்ந்து தகவல்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்பிக் கொண்டும் பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம். கடந்த காலத்தின் தாக்கம் நாம் தினமும் ஒரே மாதிரியான, குறிப்பாக எதிர்மறையான எண்ணங்களை சிந்தித்து ஒரே மாதிரியான உணர்ச்சிகளை உணரும்போது நாம் அதே ஆற்றலை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறோம். இது நமது கடந்த காலத்தின் ஆற்றலை நிகழ்காலத்தில் தக்கவைத்து அதே போன்ற எதிர்காலத்தையே உருவாக்குகிறது. மாற்றத்திற்கான வழி நமது வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் நாம் நமது ஆற்றலை மாற்ற வேண்டும். அதாவது நாம் வெளிப்படுத்தும் மின்காந்த புலத்தை மாற்ற வேண்டும். இதை செய்ய நாம் சிந்திக்கும் விதத்தையும் உணரும் விதத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக இந்த படம் நேர்மறையான உணர்ச்சிகள் அதிக ஆற்றலையும் எதிர்மறையான உணர்ச்சிகள் குறைந்த ஆற்றலையும் கொண்டுள்ளன என்று கூறுகிறது. நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாற்றுவதன் மூலம் நமது ஆற்றல் நிலையை உயர்த்தி வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதே இதன் சாராம்சம்.